ஓம் கணபதி மகா கணபதி யாமுன் வசமானாத்தோல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் ரஷ்மி சகோ விளையாட்டு வீரர்களே. இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம 6 மேட்ச் கொடுத்திருந்த வேர்ல்டு கப் T20ல இந்த 6 மேட்ச்ல நம்ம சொன்ன மேட்ச் ஃப்ளோ விஷயம் எப்படிப்பட்டதா வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பிஃபோர் மேட்சுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்த வீடியோல ஒவ்வொரு மேட்ச் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதோட ரீகால் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து 6வது மேட்ச் வரைக்குமானதை உங்களுக்கு இங்க நான் ப்ரெசென்ட் பண்றேன். பார்க்காதவங்க வீடியோ பார்த்தவங்க யாரா இருந்தாலும் இதைய பாருங்க, கவனிங்க. உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரியும். அதை திரும்பி நீங்க கேட்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பொருத்தமா இருந்தது, எந்த அளவுக்கு பொருத்தமா இருந்ததுங்கிற உங்களுக்கு புரியும். ரிவ்யூ வீடியோ கேளுங்க, ஆடியோ கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் நான் திரும்பி போய் பேசுறேன். கண்டிப்பா நான் இந்த மேட்ச்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் யூகிக்கிற மாதிரி இந்த மேட்ச் இருக்காதுங்கிற ஃபீல் எனக்கு தருது. அதாவது பாகிஸ்தான் ஈஸியா ஒன் சைடா நெதர்லாந்து ஜெயிச்சிடும் கணிப்பாங்க பொதுவா. அது எனக்கு இந்த மேட்ச்ல சாத்தி கூறா தெரியல. கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த மேட்ச்லயும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒன் சைடுக்கு ஒரு சின்ன சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது கொஞ்சம் ஒன் சைடுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸ்காட்லாண்ட் டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு தான் இந்தியா வந்து ஈஸி டாமினேட்டிங்கா வின் பண்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச்ல. பேட்ஸ்மேன்லயும் முக்கியமான ஆளுகளுக்கு ரெண்டு நல்லா இருக்கு ரெண்டு டீம்லயுமே. கீப்பர்லயும் ரெண்டு டீம்லயும் முக்கியமான ஆளுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது வந்து சரியான போட்டி, காம்படேட்டிவ் போட்டி. இதுல பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த நிமிஷத்துல யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங் வராங்களோ அதை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதமா இருக்கும். மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கா கண்டிப்பா இந்த மேட்சும் இருக்கும். பெரிய டீம் ரெண்டு போதும் இன்ட்ரெஸ்டிங் எந்த மாதிரி இருக்குமோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிரிக்கெட்டை யூஸ் பண்ணி. இங்கிலாந்து விசஸ் நேபாள். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலாந்து ஈஸியா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த பிளேயர்ஸ் பத்தின விஷயத்த நான் சொல்லிடுறேன். ட்ரீம் ஸ்டைலுக்கு மோஸ்ட்லி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சைடில் நீங்கள் ஒரு 7-8 பிளேயர் வரைக்கும் பிக்கப் பண்ணிக்கலாம். நான் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நேபாள் சைடில் வந்து பேட்ஸ்மேனுக்கு கீப்பருக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நேபாள் சைடில் சூஸ் பண்ணால் நீங்கள் ஆல்ரவுண்டர் ஏரியாவில், பவுலர் ஏரியாவில் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 3 பேர்த்த 4 பேர்த்த அதிகபட்சம், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ ஓகே, 2026 நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா விசஸ் அயர்லாந்து 6வது மேட்ச். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஓவராலா ஓரளவுக்கு ஃபைட் இருக்கும். கொஞ்சம் என்ன ஒப்பீனியன் பிரகாரம் ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க ஊரா இருக்கிறது காரணம் தான் நான் சொல்ல மாட்டேன். பிளேயர் ஸ்ட்ரென்த்ல இன்னைக்கு அவங்க சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அயர்லாந்து சைடு கொஞ்சம் ஃபைட் கிடைக்கும், ஃபைட் கொடுப்பாங்க. சின்னதாக ஒரு ஃபைட் கொடுப்பாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன விளையாட்டு வீரர்களே, எல்லா ரிவ்யூஸும் பார்த்தீங்களா? மேட்சுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்த ரிவ்யூஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பொருத்தமா இருந்தது? நான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயுமே நான் சொல்லியிருந்தேன், இந்த பாகிஸ்தான், நெதர்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து எல்லாம் கண்டிப்பா சின்ன டீமை ஈஸியா பெரிய டீம் ஜெயிச்சு நினைச்சிருப்பாங்க எல்லாரும். அது கண்டிப்பா இல்ல. அந்த 2 மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க நெதர்லாந்தும் சரி பாகிஸ்தானுக்கு ஷாக் கொடுத்தாங்க, ஸ்காட்லாந்தும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஷாக் கொடுத்தாங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் நான் ஒன் சைடு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அது ஒன் சைடு தான், ஆனா ஒன் மேன் ஷோன்னு சொல்லணும். ஆக்சுவலா ஒன் சைடுன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கலாம். சூரியகுமாரோட ஒன் மேன் ஷோனால இந்தியா ஜெயிச்சது. ஒரு விதத்துல யூஎஸ்ஏ காரங்களும் ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு ஃபைட் பண்ணாங்க. மீன்வேல் நம்ம சொன்ன மாதிரி இந்தியா ஜெயிச்சிருச்சு. அதுல 2வது 4வது மேட்ச், அதாவது நியூசிலாந்து செகண்ட் டேல 4வது மேட்ச் நியூசிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான். இந்த மேட்ச் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 2 பக்கம் சரி பலமான டீம் மாதிரி கிட்டத்தட்ட இவங்க 2 பக்கம் வெற்றி போய் வரும்னு சொன்னேன். அதே மாதிரிதான் அந்த மேட்ச் இருந்தது.
நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு நம்ம வீடியோவும் போய் பாருங்க. நான் சொன்னதை மேட்சையும் பாருங்க. ஃபிஃப்த் மேட்ச் நம்ம கணிப்லயே வந்து ஃபிஃப்த் மேட்ச் தான் வந்து ஒரு விதத்துல கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலாந்து விசஸ் நேபாள் மேட்ச்ல வந்து ஒன் சைடா தான் நான் சொல்லியிருந்தேன், இங்கிலாந்து ஈஸியா ஜெயிக்குன்னு சொல்லியிருந்தேன். அது நடக்கல. நேபாள் வந்து மரண பயத்தையே காட்டிட்டாங்க இங்கிலாந்துக்கு. ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சாங்க இங்கிலாந்து. உண்மையிலேயே நேபாள்காரங்களுக்கு பாராட்டுகள், அந்த வீரர்களுக்கு சிறப்பான கிரிக்கெட்டை கொடுத்தாங்க இன்னைக்கு. அது என்னைக்குமே அந்த உலகக்கோப்பையில் இப்படி ஒரு ஆட்ட ஆனதை மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு விளையாட்டு விளையாடிருக்காங்க. ரெண்டாவது 6வது மேட்ச் ஸ்ரீலங்கா விசஸ் அயர்லாந்து. அந்த மேட்சோட ஃப்ளோ ரொம்ப கரெக்டா இருந்தது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ட்ரீம் பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 பிளேயரே வந்தாங்க. ஸ்ரீலங்கா ஜெயிக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா அயர்லாந்து சும்மா விடாது, கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டான ஒரு ஆவரேஜா ஒரு பேசிக்கான ஃபைட் நல்லாவே பண்ணாங்க. ஈக்குவல் ஃபைட் ஒரு இடத்துக்கு மேல விட்டுட்டாங்க. ஆனா அவங்களும் ஒரு இடத்துல ஃபைட் பண்ணாங்க, விக்கெட்டை ஸ்டாண்ட் பை பண்ணி ஃபைட் பண்ணாங்க. ஓரளவுக்கு அயர்லாந்து பரவாயில்லையே, நல்லா விளையாடுது, அவங்களும் ஃபைட் பண்றாங்க, ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாம் அவங்க பண்ணாங்க. பினிஷிங்ல அவங்க சொதப்பிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்கா ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இருந்தாலும் அயர்லாந்து ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே நடந்தது. இது போல எந்தெந்த மேட்சுக்கு நான் கொடுத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 மேட்ச் 10 மேட்ச் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். இது நீங்க ரீகால் பண்ணிக்கிறக்கும், நான் ரீகால் பண்ணி சொல்றதுக்கும் இதை தாண்டி நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஒப்பீனியன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதும் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். நான் நம்பி இதை கொடுக்குறேன். அதே மாதிரி இதுல ஃப்ளோக்கு சொன்ன மாதிரி இந்த ரிவ்யூ வீடியோ வந்து ஒரு பிளேயர்ஸ்க்கு நான் சொல்லுவேன். இந்த 6 மேட்ச்லயும் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம சொன்னது எந்த அளவுக்கு சக்சஸா வந்தாங்கிறத அதுக்கு ஒரு வீடியோ நான் சொல்லுவேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி விளையாட்டு வீரர்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம்.